வாழ்க்கையில எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு சந்தோஷப்படுற நேரத்துல திடீர்னு எல்லாத்துலயும் தடைகள் வருதா? நல்லா ஓடின பிசினஸ்ல திடீர் நஷ்டம், வீட்டுல காரணமே இல்லாம சண்டை, பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்காம போறது, உடம்புல ஒன்னு மாத்தி ஒன்னு நோய்னு பாடாய்படுத்துதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கையில காசு நிக்கலையா? இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்தா அதுக்கு ஒரு காரணம் கண் திருஷ்டியா இருக்கலாம். ஆனா இதுக்காக நீங்க கவலைப்படத் தேவையில்லை. ஏன்னா இந்த எல்லா கஷ்டங்களையும் வெறும் 3 நாள்ல விரட்டி அடிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த திக்ரை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது சாதாரண வார்த்தைகள் இல்லை. வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா நம்ம அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அருள். வாங்க அந்த அருள் பொக்கிஷத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். கண் திருஷ்டி, கண்ணேருங்கிறது மூட நம்பிக்கை கிடையாது. அது நிஜம்னு இஸ்லாம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண் திருஷ்டி என்பது உண்மையே என்று கூறியிருக்கிறார்கள். திருக்குரான்லயே இதுக்கு ஒரு அழகான உதாரணம் இருக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப அழகானவங்க, பலமானவங்க. அவங்க எல்லாரும் ஒன்னா வெளிய போனா ஊரே அவங்கள திரும்பி பார்க்கும். இதை புரிஞ்சுகிட்ட யாக்கூப் நபி தன் பிள்ளைகள் எகிப்துக்குள்ள போகும்போது, என் அருமை பிள்ளைகளா, நீங்க எல்லாரும் ஒரே வாசல் வழியா போகாதீங்க, தனித்தனி வாசல் வழியா உள்ள போங்கன்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? தன் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா கம்பீரமா போறத பார்க்கும்போது மத்தவங்க பார்வையால, அவங்க மனசுல எழும் பொறாமையால தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கு வந்திடுமோன்னு ஒரு தந்தையா பயந்தாங்க. இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பொறாமை பார்வைக்கு கூட பாதிப்பை உண்டாக்க முடியும். ஆனா கண் திருஷ்டினா யாரோ கெட்ட எண்ணத்தோட பொறாமையா பார்க்கிறது மட்டும்னு நினைக்காதீங்க. சில சமயம் ஒரு தாய் தன் குழந்தையோட அழகை பார்த்து பூரிச்சு போய் மாஷா அல்லாஹ் சொல்லாம வர்ணிக்கும்போது கூட திருஷ்டி படலாம். ஒருத்தர் உங்க வீட்டையோ வாகனத்தையோ பார்த்து ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்வின் அருளை நினைக்காம புகழ்ந்தா கூட பாதிப்பு வரலாம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? திடீர்னு வர்ற தாங்க முடியாத சோம்பல், எந்த வேலையிலையும் ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறது, காரணமே இல்லாம உடம்பு டயர்டா ஆகிறது, வீட்ல நிம்மதி இல்லாம போறது, குழந்தைங்க தொடர்ந்து அழுதுட்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அறிகுறிகளை நீங்க உணர்ந்தா அதுக்கான இஸ்லாமிய வழியில் தீர்வு தேடுறதுதான் புத்திசாலித்தனம். இவ்வளவு சக்தி வாய்ந்த கண் திருஷ்டியில இருந்து தப்பிக்க என்னதான் வழி? இங்கதான் அல்லாஹ்வின் கருணை நமக்கு வழிகாட்டுது. அந்த வழிகாட்டுதல் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாவே நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருமுறை நம் அன்பு நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப சோர்வா இருந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, முஹம்மதே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆம் என்று சொன்னாங்க. அந்த நொடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் ஒரு துஆவை ஓதி பிரார்த்தனை செய்தார்கள். அந்த துஆதான் கண் திருஷ்டி, தீய சக்திகள்னு எல்லாத்திலிருந்தும் நம்மள பாதுகாக்கிற ஒரு கேடயமா நமக்கு கிடைச்சிருக்கு. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுஅதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசித். அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுஅதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசித். அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யுஅதீக மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசித். அல்லாஹு யஷ்ஃபீக பிஸ்மில்லாஹி அர்கீக. அல்லாஹ்வின் பெயரால் உமக்காக நான் ஓதிப் பார்க்கிறேன். உனக்கு துன்பம் தர்ற ஒவ்வொரு விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு ஆத்மாவின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரனின் கண் பார்வையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் உனக்கு குணமளிப்பானாக. அல்லாஹ்வின் பெயரால் உமக்காக நான் ஓதிப் பார்க்கிறேன். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பார்த்தீங்களா? எல்லா சுகத்தையும் தர்றவன் அல்லாஹ் ஒருத்தன்தான்னு சொல்லி
முழுமையா அவன்கிட்ட சரணடைகிறது தான் இந்த துவா. தலைப்புல சொன்ன மாதிரி 3 நாள்ல ஒரு நல்ல மாற்றத்தை உணர்றதுக்கு இந்த துவாவை ஒரு குறிப்பிட்ட வழியில ஓதணும். ஃபஜ்ர் தொழுகைக்குப் பிறகு இந்த துவாவை 7 முறை ஓதி, உங்க 2 உள்ளங்கையிலும் ஊதி, உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுக்க தடவிக்கோங்க. அதே மாதிரி மக்ரிப் தொழுகைக்குப் பிறகும் 7 முறை ஓதி உடம்புல தடவிக்கோங்க. குழந்தைகளுக்கோ அல்லது வீட்ல வேற யாருக்காவது பாதிப்பு இருந்தா அவங்க மேல இந்த துவாவை 7 முறை ஓதி ஊதலாம். இதை முழு நம்பிக்கையோட அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3 நாள் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் பனி மாதிரி விலகிறதை நீங்களே உணர்வீங்க. ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து, அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் 30 வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க். ஆமாம், இந்த சூறாவை தினமும் ஓதுற பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அள்ளித்தரும். திருக்குரானின் 67வது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னும் சொல்லுவாங்க. ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள். இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹ்வோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது. வெறும் 30 வசனங்கள்தான், ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம். வாங்க, இந்த வீடியோல சூரத்துல் முல்க் ஓதுறதால கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளைப் பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்குப் பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையோட முதல் வாசல்தான் கப்ருடைய வாழ்க்கை. அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு. சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான். யார் ஒவ்வொரு இரவும் தவறாம தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கப்ருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க. அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று, நீங்க இவர்கிட்ட வர முடியாது, ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும். நபித்தோழர்கள் இந்த சூறாவை அல்மானியா, அதாவது தடுக்கக்கூடியதுன்னு அழைப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த இருட்டான கப்ருல நமக்காக வாதாடவும் நம்மளை பாதுகாக்கவும் இந்த சூரா ஒரு பாதுகாவலனாக வந்து நிக்கும். இந்த சூறாவோட இன்னொரு அற்புதம் என்னன்னா, இது மறுமை நாள்ல நமக்காக அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நிச்சயமாக குரானில் 30 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா இருக்கிறது. அது ஒரு மனிதனுக்காக அவர் மன்னிக்கப்படும் வரை பரிந்துரை செய்யும். அது தபாரக் அத்தியாயமாகும். நம்முடைய பாவங்களால நாம நிற்கிறப்போ இந்த சூரா ஒரு உற்ற நண்பனைப் போல நமக்காக வாதாடி அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்றுத் தர்ற வரைக்கும் ஓயாது. இந்த ஹதீஸ் திர்மிதி, அபூதாவூத் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவாகியிருக்கு. சூரத்துல் முல்கை அதோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதும்போது நம்ம ஈமான், அதாவது நம்பிக்கை இன்னும் அதிகமாகுது. இந்த சூறாவானம், பூமி, உயிரினங்கள்னு எல்லாத்தையும் அல்லாஹ் எவ்வளவு கச்சிதமா அற்புதமா படைச்சிருக்கான்னு நமக்கு விளக்குது. மரணத்தையும் வாழ்வையும் படைச்சதோட நோக்கமே நம்மில் யார் நல்ல அமல்கள் செய்றாங்கன்னு சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். இத நாம தினமும் ஓதும்போது அல்லாஹ்வோட சக்தி, அவன் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கான் என்கிற உணர்வு, எல்லா ஆட்சியும் அவனுக்கு மட்டும்தான்ற எண்ணம் நம்ம மனசுல ஆழமா பதியும். இது நம்மளை தீய விஷயங்களிலிருந்து தடுத்து இறையச்சத்தோட வாழ வைக்கும்.